வணக்கம் நேர்களே, விசேட சந்திப்பு நிகழ்ச்சி ஒன்றுடன் மீண்டும் உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். இந்த விசேடமான சந்திப்புகள் முக்கியமாக பல தேவைகளின் பொருட்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சி கூடாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக சமூக மேம்பாட்டு நிகழ்ச்சிகள் அல்லது முக்கியமான விடயங்களை பற்றி பேசுகின்ற பொழுதோ அல்லது அரசியல் தொடர்பான விழிப்புணர்வு சார்ந்த அல்லது சர்ச்சைகள் சார்ந்த விடயங்களை அலசுவதற்கும் நாங்கள் இந்த விசேட சந்திப்பு நிகழ்ச்சியை பயன்படுத்தி கொண்டோம். இன்று ஒரு சமூகமயப்படுத்தப்பட்ட ஒரு முக்கியமான சிக்கல் தொடர்பாக பேசுகின்றதற்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சி ஒழுங்கு செய்திருக்கின்றோம். ஆற்றல் படுத்தல் அல்லது ஆற்றுப்படுத்தல் அல்லது உள நல செயற்பாடு போன்ற விடயங்களை, கவுன்சிலிங் என்று சொல்கின்ற விடயங்களை நாங்கள் அறிந்திருப்போம். மன அழுத்தம் என்பது இன்று பரவலாக குறிப்பாக புலம்பெயர்ந்த சமூகத்திலே வாழ்கின்ற பலருக்கு அவர்களை அறியாமலேயே ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு விடயமாக அறியப்பட்டிருக்கிறது. புள்ளிவிவர தரவுகள் அதிகமானவர்களுக்கு மன அழுத்தங்கள் தொடர்ச்சியாக பரவி கொண்டிருக்கின்ற ஒரு விடயத்தை அவதானித்திருக்கின்றது. எனவே குறிப்பாக தமிழ் பேசும் மக்கள் நாங்கள் எங்களுடைய சொந்த நாடிலிருந்து, சொந்த முகவரி இழந்து, சொந்தங்கள் பந்தங்கள் தொடர்பான உறவுகளை இழந்து இங்கே தனித்து வாழுகின்ற பொழுது, பொருளீட்டலுக்கான எங்களுடைய நேரங்களை விரைந்து செயற்படுத்துகின்ற பொழுது இந்த மன அழுத்தம் மிக விரைவாகவே எங்களை பாதிக்கின்றதா? எங்கள் ஒவ்வொருவரிடமும் மன அழுத்தம் இருக்கின்றது. ஆனால் விகிதாசார அடிப்படையிலே அவை வேறுபடுகின்ற பொழுது பல்வேறு விதமான குடும்ப சிக்கல்களில் இருந்து, சமூக சிக்கல்களில் இருந்து, அரசியல் சிக்கல்கள் என்று ஏராளமான விடயங்களுக்கு அதனை உந்தி தள்ளுகின்ற விடயமாக இருக்கின்றது. எது எப்படி இருந்தாலும் மன அழுத்தம் என்பது ஒவ்வொருவராலும் கவனிக்கப்பட வேண்டிய விடயம் என்ற அடிப்படையிலே இந்த மன அழுத்தம் தொடர்பாகவும் அதை குறைப்பது தொடர்பான விடயங்கள் அல்லது அதை கண்டறிவது தொடர்பான உபாயங்களை அறிகின்ற நோக்கிலே இங்கே ஒரு ஆற்றல் உணர்த்துனர் அல்லது கவுன்சிலர் அல்லது உளவள துணையாளர் என்று கூட நாங்கள் கூறிக்கொள்ளலாம், யோசப் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். முதலில் தீபம் தொலைக்காட்சி தொடர்பாக அவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். நன்றி சாம். வணக்கம். வணக்கம் நேயர்களே, என்னை அழைத்ததற்கு நன்றி. இல்லை, முக்கியமானது நாங்கள் காலத்துக்கு காலம் இந்த இந்த உள மனநலத்தினை மேம்படுத்தல் தொடர்பான பல கலந்துரையாடல்களை வைத்திருக்கின்றோம். ஏனென்றால் இன்று இது மிக முக்கியமானது என்று கருதுகிறோம். எனக்கு தெரியும் 2009 கால பகுதிகளிலே யுத்தத்தினுடைய முடிவு என்று சொல்லப்பட்ட விடயங்களிலே தாயகத்தினுடைய பேரழிவுகளை கண்டு இங்கே மக்கள் பேரதிர்ச்சி அடைந்திருக்கின்ற நேரத்திலே கூட நாங்கள் அந்த வேளையிலே விசேடமாக இந்த மன அழுத்தம் தொடர்பாக பேசியிருந்தோம். அது இந்த கேள்விப்படுகின்ற சங்கதிகள் தொடர்பாக வந்த மன அழுத்தம், அதன் பின்பு அது தொடர்பான ஒரு விடயங்களும் இருந்திருக்கும். இன்னும் பல சமூக, உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த வாழ்கின்ற இந்த நாட்டிலே பொருளீட்டலுக்காக மிகுந்த விரைவான ஓட்டத்தில் இருக்கின்ற பொழுது குறிப்பாக முதலாம் சந்ததி அல்லது இரண்டாம் சந்ததி இந்த மன அழுத்தத்தினால் பெரிதும் பாதிக்கப்படுகின்றதாக புள்ளிவிவர தரவுகள் அதிகரித்து காட்டப்பட்டிருக்கின்றது. ஒரு விடயம், நாங்கள் இந்த நிகழ்ச்சி விடயத்துக்கு நாங்கள் போவதற்கு முன்பதாக நீங்கள் உங்களை ஆற்றல் உணர்த்துனர் என்று விളിக்கும்படியாக ஒரு அற்புதமான ஒரு தமிழ் சொல், அதனுடைய பின்னணி என்ன? நீங்கள் அந்த கவுன்சிலிங்குக்கும் அந்த ஆற்றல் உணர்த்துனர் அல்ல ஆற்றுப்படுத்துவோர் என்பதுக்கு அப்பால் உணர்த்துனருக்கு இடையிலே சற்று வித்தியாசம் ஒன்று இருப்பதாக உணர்கிறேன். நீங்கள் என்னத்துக்காக அதை அப்படி ஒரு விடயத்தை நீங்கள் குறிப்பிடுறீங்க? ஒரு நல்ல குறிப்பு சாம். அதாவது எங்களுக்குள்ள ஆற்றல்கள் இருக்கின்றன, அபாரமான ஆற்றல்கள் இருக்கின்றன. ஆனால் எங்களுடைய இயலாத்தன்மையும் எங்களுடைய தோல்விகளின் காரணமாக எங்களுக்குள்ள ஒரு பயம் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. எங்களால் முடியாத என்ற ஒரு சூழ்நிலை, வகையான தாழ்வு சிக்கல், தாழ்வு மனப்பான்மை. ஆமாம், நல்லா சொல்லு. அப்போ அந்த தாழ்வு மனப்பான்மை எங்களுக்குள்ளே வரும்போது அது எப்படியாக ஒரு குப்பை போல் அது எங்களுடைய ஆற்றல்களுக்கு மேல் படர்ந்து விடும். அப்போது அதை நாங்கள் எடுத்து கிளியர் பண்ணி கொடுக்கறது தான் எங்களுடைய வேலையை தவிர நாங்கள் ஒன்றும் ஆற்றல் படுத்த முடியாது. ஆற்றலை உருவாக்குவதில்லை, இருக்கின்ற ஆற்றலை உணர்த்தி விட்டால் அது அவர்கள் செயல்படுவார்கள், அபாரமாக செயல்படுவார்கள். இல்லை, உண்மையான விடயம் இந்த இதிகாசங்களிலே கூட ராமாயணத்திலே அனுமனுக்கு தன்னுடைய ஆற்றல் தெரியாத அதை ஒருவர் உணர்த்துகின்ற பொழுதுதான் உணர்வார் என்கின்ற ஒரு சாபம் இருப்பதாக அறிகின்றேன். விதமாக அது நல்ல அழகான ஒரு விடயம். ஒவ்வொருவரிடமும் ஆற்றல் இருக்கின்றது, ஆற்றலை கொடுக்கின்ற வேலையிலே அதை இருக்கின்ற ஆற்றலை அவருக்கு உணர்த்துகின்ற ஒரு பணி. அதாவது வெளியிலிருந்து நாங்கள் உள்ளே அனுப்புவதில்லை, உள்ளே இருந்து வெளியில் எடுப்பது, அவரை உணர்த்துவது நான் யார் என்பதை. நல்ல விடயம். இப்போ ஒரு விடயம் முக்கியமாக இந்த மன அழுத்தம் பற்றி எல்லோரும் தான் பேசுகிறோம், டிப்ரெஷன் என்று சொல்லி அதிகமானவர்களுடைய வாயிலே இருக்கின்றது ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் போன்ற விடயங்களை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் சில பேருக்கு அது என்ன என்று தெரியாது. அது ஒரு சொல்லா அல்லது அது ஒரு நோயா அல்லது அது ஒரு குறைபாடா என்ற ஒரு அடிப்படையில் அந்த குழப்பம் இருக்கின்றது. ஓரளவு இதை பற்றி படித்தவர்களுக்கு, அறிந்தவர்களுக்கு தெரிந்திருந்தாலும் கூட ஒரு சாதாரண ஒரு குடும்ப வாழ்க்கையிலே வாழ்கின்ற பலருக்கு
இந்த விடயங்கள் என்றால் என்ன? அவர் சில டிப்ரெஷனில் இருப்பார், அவருக்கு தெரியாது. இப்போ ஒரு முக்கியமான ஒரு கேள்வியே எனக்காகவும் இந்த நேர்களுக்காகவும், இந்த மனநலம் என்றால் என்ன, அந்த மனநல குறைபாடு அல்லது மன அழுத்தம் என்றால் என்ன, அதை பற்றி ஒரு பெரிய விளக்கம் தேவை. ஆமாம், அதாவது அது மிகவும் இலகுவாக சொல்லலாம், ஆனால் அதை செயல்படுத்துவதுதான் கஷ்டம். அதாவது இப்போ நாங்கள் ஒன்றை எதிர்பார்க்கிறோம், அது கிடைக்காத போது எங்களுடைய உள்மனம் உள்ளான ஆள் ஒரு சந்தோஷம் இழக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த ஒரு நிலைமையாக இருக்கிறது. இன்னும் நாங்கள் பார்க்கிறோம், எங்களுக்கு கைகால் முறிந்தால் நாங்கள் ஐயோ பாவம் என்று நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்குது. அதே நேரத்தில் எங்களுக்கு ஏற்படுகிற மனமுறிவுகள் மற்றவர்களால் கவனிக்கப்படாமல் போகிறது. எங்களால் கூட நாங்கள் அதை உணர முடியாமல் இருப்பதன் காரணமாக உடல் தரும் செய்திகளை நாங்கள் புறக்கணித்து விட்டு தொடர்ந்தும் செயல்படும் போது அது எங்களை அதிகமான அழுத்தத்துக்குள் தள்ளி அது கடைசியிலே ஒரு மனத்தளர்வு, டிப்ரெஷன் நிலைமை கூட கொண்டு விடலாம். அப்போ மன அழுத்தம் என்பது ஒரு சில பேர் அது அப்படி என்று சொல்லிக்கொள்ள விரும்புவதில்லை. அல்லது மன அழுத்தம் என்பது ஒரு நோய். நான் ஏதோ மற்ற மனிதர்களிடமிருந்து இப்போ நாங்கள் இலகுவாக சொல்ல போனால் இந்த ஊரில் நாங்கள் விசர் என்று சொல்லுவோம் அல்லது பைத்தியக்காரன் சொல்லுவோம். அப்படி ஒரு நிலை என்ற புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். அதனால் தான் அது தொடர்பான சரியான அணுகுமுறைக்கு அல்லது ஜிபிஎட்டையோ அல்லது கவுன்சிலிங் செய்கின்றவங்களைப் போல ஆற்றல் உணர்த்துனர்களிடமோ செல்வதற்கு தயக்கம் காட்டினால் அது ஒரு நோய் அல்லது அது ஒரு மற்ற மனிதர்களிடமிருந்து நான் ஒதுக்கி வைக்கப்படுகின்ற ஒரு நிலைப்பாடான ஒரு சொல்லாக விளங்கிக் கொள்கின்ற புரிதல் பலரிடம் இருக்கின்றது. நீங்கள் அதனால அதுக்கு ஒரு சரியான விளக்கம் தேவை. அதை பற்றி சொல்லுங்க. அது உண்மையான அது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒன்றா என்னது? ஆமாம், இப்போ அதாவது நாங்கள் உடல் நலத்துக்காக பல காரியங்கள் செய்கிறோம். உடலில் ஒரு குறைபாடுன்னா ஓடி போகிறோம் டாக்டர்கிட்ட. அதே மாதிரி மனமும் முறியக்கூடியதாக இருக்கும். அப்போ அதற்கு நாங்கள் மன நலனை நாங்கள் பாதுகாப்பதற்கு வேண்டிய சில காரியங்களை செய்ய வேண்டும். அதிகமாக தூங்க வேண்டும். தூக்கம் இல்லாமல் வேலை செய்வதோ இல்லாட்டி வேறு காரியங்கள் பார்ப்பதோ இல்லாட்டி தேவையற்ற விஷயங்களை குறித்து கவலைப்படுவது எங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனையை தரலாம். இப்போ ஒரு பிரச்சனைக்கு என்ன தீர்வு இருக்குன்னு தான் நாங்கள் சிந்திக்கணுமே தவிர அந்த பிரச்சனையை அழுந்தி விடுறதுக்கு நாங்கள் அனுமதிக்கிறோம். இல்லை, நீங்கள் சொன்னபடியும் சரி, மன உடைவு அல்லது மன முறிவு இருக்கின்ற பொழுது அது மன அழுத்தம். ஆனால் இந்த மன உடைவு மன முறிவு என்பது சிறு வயதிலிருந்தே எங்களுக்கு சின்ன சின்ன காரியங்களுக்கு எல்லாம் ஏற்படும். சின்ன வயதிலே அம்மா அப்பா எங்களுக்கு விருப்பமான ஒரு பொருளை வேண்டி தரவில்லை என்பதிலிருந்து இன்றைய நிலையிலே ஒரு சம்பள உயர்வில் இருந்து ஏராளமான விடயங்களுக்கு அன்றாடம் நாங்கள் மன முறிவு. அப்போ இதே எல்லாத்தையுமே நாங்கள் மன அழுத்தம் என்று கூறலாம். அப்படி இல்லை என்றால் மன அழுத்தம் என்று சொல்லால் நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய வேறு ஒன்று இருக்கா? மன அழுத்தம் ஆளுக்கால் வித்தியாசப்படும். இப்போ என்னுடைய எதிர்பார்ப்பு எங்கே இருக்கின்றது தான் இப்போ கேள்வி. அது எட்டாத வரையில் எனக்கு பிரச்சனை இருக்கிறது. அப்போது நாங்கள் ஒரு விஷயத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். நாங்கள் புலம்பெயர்ந்து வந்திருக்கிறோம். ஒரு மாங்கன்று இன்றைக்கு ஆப்பிள் நட வேண்டிய ஒரு இடத்துல நாங்கள் இருக்கிறோம். அப்போ அது எவ்வளவு தூரம் சுவாத்தியம் இருக்குது இல்லை தானே எங்களுக்கு. அப்போ எங்களுடைய கனிகள் குறைவாக இருக்கும். அதை ஒத்துக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். அப்போ இல்லை நான் அன்றைக்கு அங்கே அவ்வளவு செய்தால் நீங்கள் என்னால் முடியலைன்னு நாங்கள் இருக்கிற சக்தியை விளக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இப்படியாக பல விஷயங்களை நான் உணர. சரி, இந்த அப்படியான ஒரு மன அழுத்தம் இருக்கின்ற ஒருவர் அல்லது சாதாரண ஒருவர் அதை எப்படி அறிந்து கொள்ளலாம்? மன அழுத்தம் எனக்கு இருக்கின்றது என்பதற்கான அறிகுறிகள் என்ன? இதை வைத்து நான் உணர்ந்து கொள்ளலாம். பல விஷயங்களை சொல்லலாம். நாங்கள் பொதுவாக எங்களோட செய்திகள், அதாவது எங்களோட உடம்பு சில மெசேஜை தரும். உனக்கு அது சரியில்லை சரியில்லைன்னு அது தரும். அதாவது நாங்கள் முந்தி சந்தோஷமாக அடைந்த அளவுக்கு இப்போ ஒரு விஷயத்தில் நாங்கள் சந்தோஷமாக இருக்க மாட்டோம். ஒரு படத்தை பார்க்குறதுலையோ இல்லாட்டி ஒரு ஆக்களை விசிட் பண்ணுறதுலையோ எங்களுக்கு அந்த சந்தோஷம் இருக்காது. முந்தி எதெல்லாம் எங்களுக்கு மகிழ்ச்சியை தந்ததோ அதெல்லாம் இப்பொழுது ஒரு கடினமானதாக இருக்கும். அதில் நாட்டம் இல்லாமல் ஒரு வெறுப்பாக கூட வரலாம். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எங்களே நாங்கள் கேட்டுக்கொள்ளணும். ஏன் இப்படி? அப்போ அப்படியாக இருக்கலாம். இல்லாட்டி தேவையில்லாத கவலைகள் எங்களை ஆட்டி படைக்கலாம். தூக்க குறைபாடுகள் ஏற்படலாம். பசி இல்லாத தன்மைகள், இப்படியாக காரியங்கள் செய்தியாக இருக்கிறது. அதாவது எங்களுடைய உள் மனிதன் சந்தோஷமாக இல்லை என்றால் எங்களுக்கு உள்ளே நாங்கள் தூரப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். அவள் தூரப்படும் போது கூடுதலாக எங்களுடைய சக்திகள் இழக்கப்படுகின்றன. அதாவது மனோசக்திகள். அப்போ எங்களால் காரியங்களை ஒழுங்காக செய்ய முடியாமல் இல்லை. ஒரு மனிதன் தான் ஒரு சில நபர்களை நான் பார்த்துருக்கின்றேன். அவர்களுக்கு ஒரு சூழலே ஒரு பிரச்சனையாக இருக்கும்.
ஆனால் அப்படியான ஒரு பிரச்சனையற்ற சூழலுக்குள் தாங்கள் அவர்களுக்கு அமைத்து கொடுக்கின்ற பொழுது தாங்கள் ஒரு பாதுகாப்பான சூழலுக்குள் இல்லையோ, ஏற்கனவே அவர்களுக்கு மிகுந்த பாதிப்பாக இருக்கும். உதாரணமாக ஒரு குடி பழக்கம் இருக்கின்ற ஒரு தந்தையினுடைய வீட்டில் இருக்கின்ற ஒரு சிறுவனுக்கு அந்த ஒரு குடிக்காத ஒரு சூழலில் இருக்கின்ற பொழுது தான் பாதுகாப்பற்று இருக்கிறேனோ என்கின்ற ஒரு பிரம்மை இருக்கின்றது. நான் அண்மையிலே ஒரு இளம் வயது பையனை சந்தித்திருந்தேன். அவருடைய தந்தை நினைக்கிறேன் குடிப்பழக்கமும் வீட்டிலே சில டொமஸ்டிக் வயலண்ட் சிறிதாக நடந்திருக்கலாம் நினைக்கின்றேன். ஆனால் அவர் தந்தை குடிக்காமல் வந்துவிட்டால் அது ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழலோ ஒன்று யோசிக்கிறதாக கூறினார். அது மன அழுத்தமாக பார்க்கிறீர்களா? இல்லை, அது பாதுகாப்பின்மையாக இருக்கிறது. அது மன அழுத்தத்தை கொண்டு வரலாம். அதாவது அவர் வளரும்போது தகப்பனுடைய பங்கை அந்த தகப்பன் செய்யவில்லை. அதால் அவருக்கு சமூகத்தில் பிள்ளைகள் அவருடைய கூட்டாளிகள் எல்லாம் பின்னால் அவர் யார்ட்ட பிள்ளை என்று சொல்லி பேசுகிற விஷயங்கள் அவரை தாக்கக்கூடியதாக இருக்குது. மீன் தாய் அழுகிறது. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த குழந்தை தைரியம் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வளர்கிறார். அப்போ அவர் வளரும்போது பெரிய பெரிய தீர்மானங்களை செய்வதற்கு மற்றவர்கள்ட்ட தான் கேட்டுக்கொண்டு நிற்பார். நான் அப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமான்னு சுயமாக முடிவெடுப்பதற்கான ஒரு தன்னம்பிக்கையை அவர் இழக்கிறார். அதாவது தாயும் தகப்பனும் எவ்வளவு தூரம் ஒரு அரணாக இருக்கிறாங்களோ அவ்வளோக்கு பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வளர்கிறத நாங்கள் பார்க்கலாம். அப்போது கவலைக்குரிய விதமாக நாங்கள் இங்கே வெளிநாட்டுக்கு வந்திருக்கிற சூழ்நிலைமையில் பெற்றோர்களுக்கு வேறு உதவிகள் இல்லை. ஒரு நேரம் ரெஸ்டாக இருந்து அம்மா பாப்பா இல்லாட்டி பாட்டி பாப்பான்ற ஒரு சூழ்நிலைமையில் அவங்க தான் 24 மணி நேரம் கஷ்டப்படுவாங்க. இல்லை வேறு வேலை செய்துட்டு வந்தால் இன்னும் அதை விட வேறு பிரச்சனை. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் தாய் தகப்பனுடைய அரவணைப்பு குறைகிறதால் இந்த பிரச்சனைகள் பிள்ளைகளுடைய தன்னம்பிக்கை குறையுது. அப்போ அது பெரிய அளவில் அது பாதிக்கும். நல்லது நேர்களே, இது ஒரு நேரடி நிகழ்ச்சி. தொலைக்காட்சியிலே காட்டப்படுகின்ற இலக்கங்கள், காட்டப்பட போகின்ற இலக்கங்கள் உங்களுக்கானவை. இங்கே திரு யோசப் ஆற்றல் உணர்த்துனர் எங்களிடம் வந்திருக்கின்றார். எங்களுடைய சமூகத்திலே எல்லோருக்கும் இந்த மன அழுத்தங்களினுடைய பாதிப்பு இருக்கலாம், வித்தியாசமான வீதாசாரங்களில் இருக்கலாம். ஒரு சில வேளைகளிலே எங்களுக்கு தெரிந்தவர்கள், எங்களுக்கு அருகில் இருப்பவர்கள் இது தொடர்பான பாதிப்பிற்குள்ளார்களா என்கின்ற ஒரு சந்தேகம் கூட எங்களிடம் இருக்கலாம். எனவே இந்த விடயம் தொடர்பாக நீங்களும் இங்கே கலந்துரையாடலில் இணைந்து கொள்ளலாம். எனக்கு தெரியும், இன்றைக்கு 1 மாதங்களுக்கு முன்னர் நாங்கள் குடும்ப வன்முறை பற்றி பேசியிருந்தோம். ஏராளமானவர்கள் அதன் பின்பு தொலைபேசி அழைத்து இது தொடர்பான விடயங்களை பேசுங்கள், நாங்கள் இது தொடர்பான பாதிப்புகளை சந்தித்தவர்களாக அல்லது சந்தித்தவர்களுடன் பழகுபவர்களாக இருக்கின்றோம் என்பது பற்ற கருத்துப்பட பல கருத்துக்களை கூறியிருந்தீர்கள். இந்த மன அழுத்தம் பொதுவாகவே எல்லா மனிதர்களுக்கும் வீதாசார அடிப்படையில் இருக்கின்றது. ஆனால் அவற்றினை தடுப்பதற்கு அல்லது குறைப்பதற்கு அல்லது நாங்கள் மன அழுத்தத்தில் இருக்கின்றோம் உடனடியாக இது தொடர்பான இந்த ஆற்றல் உணர்த்துனர்கள் அல்லது எங்களுடைய ஜிபி போன்றவர்களிடம் சென்று இது தொடர்பான ஒரு ஆலோசனைகளை பெறுவதற்கு ஊடாக இதை ஒரு அசாதாரண நிலைக்கு செல்வதை தடுப்பதற்கான முயற்சிகள் ஈடுபடலாம் என்பது பற்றிய பல கருத்துக்கள் இருக்கின்றன. இங்கே இது தொடர்பான தேர்ச்சி பெற்ற நிபுணர் யோசப் இங்கே எங்களுடன் இருக்கிறார். நீங்களும் அழைப்பில் இணைந்து கொண்டு அவருடன் இந்த கருத்துக்களை பேசலாம். இப்போ ஒருபடியும் இந்த மன அழுத்தம் பொதுவாகவே எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்கிறது. அது வேலைப்பாடு, குடும்ப சுமை என்ற பல்வேறு விதங்களால் வரலாம் என்று. இப்போ இந்த மன அழுத்தத்தினால அதிகம் பாதிப்புக்குள்ளாகின்றவர்கள் யாராக இருக்கிறார்கள்? பொதுவாக எல்லாருக்கும் இருந்தாலும் கூட அதிகமாக பாதிக்கப்படுபவர்கள் இந்த புலம்பெயர்ந்த சூழலிலே வாழ்கின்ற தமிழர்களாக எங்கள் மத்தியில் யாராக இருக்கலாம்? பொதுவாக யாருக்கும் வரலாம். நான் நினைக்கிறேன் பெண்களுக்கு கடவுள் கூடுதலான கொடையை கொடுத்திருக்கிறார், தாங்கும் சக்தி, சுய ஆற்றல் படுத்தல். ஆண்கள் கூடுதலாக பாதிக்கப்படலாம். பாதிக்கப்படுவதன் காரணமாக சில தப்பு மார்க்கங்களை அவர்கள் தேடலாம். குடிப்பழக்கம், புகைத்தல். அப்போ இப்படியாக போகும்போது அது பிரச்சனையை இரட்டிக்கக்கூடியதாக இருக்கும். என்னென்னு சொன்னால் அவர்கள் இந்த குடிப்பழக்கங்கள், இந்த புகைத்தல் போன்ற விடயங்களுக்கு செல்வர்கள் எல்லாம் மன அழுத்தம் காரணமாகத்தான் செல்கிறார்கள் என்று ஒரு முடிவுக்கு வரலாமா? எல்லாரும் இல்லை. அதாவது யார் சாஃப்டாக இருக்கிறாங்களோ, யார் மிகவும் மென்மையானவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் அதிகமாக குடிக்கிறார்கள் என்றால் அது அவரை நாங்கள் ஒரு பட்டியலிட்டு அவரை ஒதுக்குவதை விட அவரை அணைத்து அவருக்கு உதவி செய்வது. குடிப்பழக்கத்துக்குள் செல்வது விதமாக அந்த மன அழுத்தத்திலிருந்து அவர்கள் தாங்கள் அதிலிருந்து தப்பிக்கொள்ளலாம்னு எப்படி நினைக்கிறார்கள்? என்ன நடக்குது குடிப்பழக்கத்தால்? அதாவது ஒரு பிரச்சனை, கவலைகள் வரும்போது
அது அவர்களை துரத்துகிறது. அப்போது குடிக்கும்போது அப்போ சிந்தனையையும் உடலையும் வந்து அந்த ஒரு தற்காலிகமாக இந்த போதைப் பொருட்கள் ஒரு ஆறுதலை கொடுக்கிறது. கட் பண்ணு, அதாவது ஒரு தடை போடுகிறது. அப்போது அது ஒரு அவர்கள் கவலையை மறந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அது இருக்கிறது. ஆனால் பிரச்சனை என்றால் அடுத்த நாள் பிரச்சனை, அந்த நாள் பிரச்சனை, அடுத்த நாள் பிரச்சனை எல்லாம் சேர்ந்து அவர்கள் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையை கூட்டி பொருளாதார ரீதியாகவும் அவர்கள் கீழே இருக்கிறது. இல்லை இப்போ இந்த மன அழுத்தம் உண்மையாகவே இது இந்த விடயங்கள் இதனாலே பாதிக்கப்பட்டவர்களை பற்றி நாங்கள் பேசுகின்றோம், அதை அடையாளம் காண்பதற்காக பேசுகின்றோம். இப்போ இந்த மன அழுத்தம் வந்து ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இயல்பாக வருகின்ற பல்வேறு காரணங்களால் இயல்பாக வருகின்ற ஒன்றாக இருக்குதா, அல்லது ஏனையவர்களினுடைய திட்டமிடப்பட்ட அல்லது திட்டமிடப்படாத நடவடிக்கைகளால் ஒருவன் மீது பிரயோகப்படுத்தப்படுகின்ற ஒரு விடயமாக மன அழுத்தம் இருக்குமா? ரெண்டு விதமாகவும் இருக்கலாம். அதாவது எங்களுடைய உடலுடைய செயல்பாடுகள், நாங்கள் இன்றைக்கு உண்ணும் உணவு, தண்ணீர் எல்லாம் அசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது, அதன் காரணமாக வரலாம். இன்னொன்று வந்து நல்லா இருக்கிற ஒருத்தர் கூட அழுத்தத்துக்குள்ளே போகலாம். வீட்டுக்கு போகிறார், மனைவி சொல்கிறார் பக்கத்து வீட்டில் கார் வாங்கிட்டாங்க, நாங்களும் வாங்கணும். அப்போ அவருக்கு அழுத்தம் தொடங்குது. அப்போ கடன் பட்டு வாங்கினால் கடன் கட்டுறதுக்கு பிரச்சனையாக இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் சிலர் வந்து அதை தேடி போகக்கூடிய சூழ்நிலையும் இங்கே இருக்கிறது. மற்றவர்களோடு நாங்கள் போட்டி போடாமல் வாழணும். நான் தான் சாம் தான். அப்போ இந்த ஒரு சிந்தனையில் தான் நாங்கள் இருக்கோம். நான் சாம் ஆக முடியாது. அப்போ இதை புரிஞ்சு கொள்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஒப்பீடுகள் சில வேளைகளிலே இந்த மன அழுத்தத்திற்கு எங்களை நாங்களே கொண்டு செல்ல நிச்சயமாக. அதாவது நீங்கள் வந்து 10 வருஷம் இருந்ததால் நீங்கள் ஒரு காரியத்தை சாதிக்கலாம். அதே நான் 2 வருஷத்தில் வந்து சாதிக்க வேணுமென்று என்ன மனைவியோ பிள்ளைகளோ வற்புறுத்தும் போது அது வெளித்தாக்கங்கள் காரணமாக நான் இங்கே அழுத்தத்துக்குள் வருகிறேன். ஒரு நேர் அழைப்பில் இருக்கின்றார் ஜோசப். நாங்கள் அவருடைய கருத்தை எடுத்துக்கொண்டு சார். வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, அழைப்பில் இருக்கிறீங்களா? ஹலோ, அவருடைய அழைப்பில் இல்லை. இப்போ இந்த சரி, இப்போ அது அழைப்பில் இருக்கின்றாங்க. நீங்கள் தொலைபேசியில் ஏதோ. வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நான் அமீன் கதைக்கிறேன். அமீன், சற்று உரத்து பேசுங்கள். ஓகே, சொல்லுங்க. எனக்கு மண்டக்குத்து கொஞ்சம் இருக்குது. அது எந்த நேரமா இருக்குது, டாக்டர் கிட்ட கேட்க வேணும் ஏன் அந்த நோவு வாரது எனக்கு சொல்லி சும்மா ஒரு பல சுத்தமாயும் இருக்கிறது. இல்லை, நீங்கள் பேசுற தெளிவாக கேட்குது, கொஞ்சம் உரத்து பேசுங்கள் டாக்டர். அது நீங்கள் அதாவது அதிகமான அழுத்தம் வரும்போது உங்களுக்கு தலைக்குத்து தலை விரைப்புகள் எல்லாம் வருவதற்கு காரணம் இருக்கிறது. அப்போது அவை மருந்தால் அதிகமாக குணப்படுத்த முடியாது. அப்போது பாராசிட்டமால் வந்து ஒரு நோய், அதாவது நோவை குறைக்கிற ஒரு அதில் நோவை கொல்லுகிற ஒரு விஷயமே தவிர உங்களுடைய மன அழுத்தத்தை குறைப்பதல்ல. ஆகவே நீங்கள் எங்கு பிரச்சனை இருக்கிறது என்று பார்த்து அதற்கு எதிராக நீங்கள் காரியங்களை செயல்படும் போது தான் நீங்கள் அதை நீங்கள் குறைக்க முடியும். சரி, இப்போ இப்படியான சில அறிகுறிகள் தான் எனக்கு தலையடி வருகிறது, அல்லது தோள்களிலே இந்த ரேஷஸ் போன்ற விடயங்கள் வருகின்றது. இந்த அறிகுறிகள் வந்து இதை வைத்துக்கொண்டு அவருடைய மனநல குறைபாடு தான் அதற்கு காரணம் என்ற ஒரு முடிவுக்கு வரலாமா, அல்லது ஒரு வைத்திய பரிசோதனைகளின் பின்பு தான் அவருடைய மனதை ரீட் பண்ணி கொள்ளலாமா? என்ன இப்போ அதாவது மருத்துவம் சொந்தமாக எனக்கு தெரியாது. அப்போ இது டாக்டர் தான் முடிவு சொல்ல வேணும். அப்போ ஆனால் மன அழுத்தத்தின் காரணமாக இந்த ரேஷ், மற்றது தலைவலி, சோர்வு, எரிச்சல், கோபம், இப்படிப்பட்ட எங்களையே நாங்கள் விரும்பாத ஒரு தன்மை, இவையெல்லாம் எங்களுக்குள்ளே வர்றதுக்கு காரணங்கள் இருக்குது. ஆகவே ஏதாவது நான் முதல் சொன்ன மாதிரி இவைய செய்திகள், எங்களோட உடம்பு ஒரு செய்தியை அனுப்புது, என்னால் முடியாமல் இருக்குதுண்டு. அதை நாங்கள் நிராகரித்து கொண்டு இல்லாட்டி அதை நாங்கள் அசட்டை செய்து கொண்டு தொடர்ந்து எங்களை அழுத்தத்துக்கு அது இன்னும் கூடுதலாக நாங்கள் செயல்படும் போது அது பெரிய விளைவுகளில் எங்களை கொண்டு விடலாம்.
இல்லை அந்த பெரிய விளைவு இப்போ சரி ஒரு சில குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எனக்கு ஒரு மன அழுத்தம் இருக்குது என்பதை நான் அடையாளம் காண முடியாத ஒரு துப்பாக்கி நிலை வந்துவிட்டது என்று சொன்னால் அது மிக மோசமாக பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த நபர் எப்படிப்பட்ட செயற்பாடுகளிலே இருப்பார் என்பதை எப்படி புரிந்து இப்போ எங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அப்படி நிலைப்பாடு இருந்தால் நாங்கள் எப்படி அறிந்து கொள்ளலாம். ஆமாம், இப்போ இந்த மொழிக்கும் மூளை அந்த ஒரு விடயத்தை உணர்வு மூளைக்கும் மொழி மூளைக்கும் இடைப்பட்ட அந்த தொடர்பு என்பதை பற்றி நான் அறிந்திருக்கிறேன். அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது நாங்கள் மூளையுடைய பாகத்திலே பாதி வந்து சிந்தனை உணர்கிறது, மீதி வந்து அதை சொல்லால் வெளிப்படுத்துகிறது, எங்களுடைய மொழியால். அதாவது நாங்கள் அதை பேசுகிறோம், பேச்சு தொடர்பில் அதை கொண்டு வர்றோம். எனக்கு தலைவலிக்குது என்று அமீன் சொன்னார். அப்போ அவர் அந்த உணர்வை வந்து வார்த்தைக்கு கொண்டு வரார். அப்போ அந்த மாதிரியாக செயல்பாடுகள் குறையும், இந்த தொடர்பு குறையக்கூடியதாக. இது இந்த உணர்வை மொழிக்கூடாக சொல்கின்ற அந்த கனெக்ஷன் இல்லாமல் போகும். மூளை சொல்லுகிற செய்தியை இங்கே பேச்சுக்கு கொடுக்க முடியாத ஒரு நிலைமை அந்த மூளையினுடைய பாகங்களுக்கு ஏற்படலாம். அதாவது செய்தி தொடர்பு அங்கு இல்லாமல் போகும்போது ஒரு கன்ஃபியூஷன், ஒரு குழப்ப நிலை, அது ஒரு முற்றிய ஒரு நிலையாக பார்க்கலாம் இல்லையா? இதன் காரணமாக மூளை, அதாவது எங்களுடைய உடல் வந்து மிகவும் அபாரமாக உண்டாக்கப்பட்டதன் காரணமாக அதிகமான டேமேஜ், அதிகமான பாதிப்புகள் வராத அளவுக்கு உடம்பு பார்த்துக்கொள்ளும். அப்போ என்ன செய்யும்னு சொன்னால் மூளை எல்லாத்தையும் ஷட் பண்ணிடும், எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிடும். அப்போ உங்களுக்கு நல்லதும் வந்து மறந்து போயிடும். அப்போ மறதி குணங்கள் வேற தருவாங்க. ஆரம்பத்தில் மறதி, நான் மறக்கிறேன், எனக்கு ஒன்று ஞாபகத்தில் இல்லைண்டா ஏதோ பிரச்சனை அங்கே தொடங்குகிறதுன்றான் அர்த்தம். இன்னும் ஒரு நேர் அழைப்பில் இருக்கின்றார் நினைக்கின்றேன். வணக்கம். ஹலோ வணக்கம். யார் பேசுறீங்க? நான் குள்ளனை நான் கேட்கிறேன். எனக்கு என்னென்னால் சில நேரத்தில் யாராவது ஒரு சின்ன பிரச்சனை சொன்னால் பெருசா கோபம் வருது, என்ன அறியாம அடிக்கணும் கொள்ளணும் மாதிரி இருக்கு, சின்ன அடிச்சும் போடுவேன். மற்ற பிறகு அதை நான் ஆறுதா பிறகு 2-3 வருடங்கள் ஆறுதான்னு யோசிச்சு பார்த்தா அது ஒரு சின்ன பிரச்சனை, அதுக்கு நான் டென்ஷன் ஆகுறது. அப்படி பிரச்சனை ஒன்று இருக்கு. ரெண்டும் ஒன்று, கதவை பூட்டி போட்டு போனால் பூட்டினோம் இல்லையோன்னு கொஞ்சம் திரும்ப நடந்து போகணும்னா யோசனை வரும், திரும்பி வந்து பார்ப்பேன் பூட்டி கிடக்கும். அதே மாதிரி ஒரு சாமானை வந்து அடுத்த நாள் யோசிப்பேன், செய்யத்தான் கொண்டு வைப்பேன், அடுத்த நாள் அதை இங்கே வச்சினானோ அங்கே வச்சினானோன்னு சொல்லி கன்ஃபியூஸாக இருக்கும், யோசனையாக இருக்கும். பிறகு பார்த்தா அந்த சாமான் அதுலேயும் கிடக்கும், வச்சுட்டு தான் கிடக்கும். அது என்ன காரணம்? அதான் இப்போ உங்களுக்கு அழுத்தத்தின் காரணமாக முன்பு நீங்கள் சந்தோஷமாக சில காரியங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள், மற்றவர்கள் பேசுவதை. இப்பொழுது அது உங்களுக்கு கோபத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. மற்றது மறதி நீங்கள் சொன்னீங்க. அப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து நான் முதல் சொன்ன மாதிரி நாங்கள் புலம்பெயர்ந்த நிலையிலே வந்து நாங்கள் அங்கு இருந்த அளவுக்கு நாங்கள் எங்களை அதிகமாக எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்து அப்படியே வாழ்க்கையை கொண்டு நடத்துவோம். எல்லாம் ஓட்டோமேட்டிக்காக செய்வேன். நாங்கள் போன் கொஞ்சம் நடந்து போக யோசிச்சு பார்க்கல எனக்கு இதாக இருக்கும், பூட்டை தான் வந்துட்டோம் ரெண்டு சொல்லி வந்து திரும்பி வந்து பார்த்துட்டு போறேன் நான். அதே மாதிரி கோபம் வந்து சின்ன பிரச்சனை சொன்னோன்னா டக்கண்டு என்ன அறியாம கோபம் வருது, என்ன டக்கண்டு எனக்கு தெரியாம வருது. பிறகு நான் இருந்து பிறகு ஆறுல ஜோதிச்சு பார்த்தா சின்ன பிரச்சனை பெருசா எனக்கு மண்டையில ஏறுது. ஆமாம். இப்போ என்ன சொன்னால் நீங்கள் பூட்டும் போது உங்களுடைய மனது நிலையில இல்லை, நீங்க எங்கேயோ இருக்கிறீங்க, போகிற வழியில தான் பூட்டினான்ற ஒரு பிரச்சனை. அப்போ நீங்கள் திரும்பி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்போ நான் எங்களோட இல்லையா மனம் முன்னுக்கு போயிடுது. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் இந்த அழுத்தங்கள் தான். அப்போ நாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் எங்களை ஞாபகப்படுத்துகிற விதமாக கீயை கையில் எடுத்து பூட்டி கொஞ்சம் பழக்கினமாக இருந்தால் திரும்ப மூளையை வந்து அதை செயல்படுத்தக்கூடியது. எல்லாம் செஞ்சு கொண்டு வருவேன், எல்லாம் செய்வேன். ஆனால் அப்புறம் யோசனை செஞ்சனா இல்லையான்னு சொல்லி. ஆமாம், அது பொதுவாக எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை. ஆனால் அது கூடுதலாக இருக்கும்போது நீங்கள் அதற்கு உரிய வித மறக்கிறதா இருந்தால் நீங்கள் சின்ன டைரி எடுத்து பாக்கெட்டில் வைத்து உங்களை பழக்கப்படுத்தி கொண்டு வரும்போது மூளை பழகிடும். அது வந்து இப்போ ஒரு நன்றி உங்களுடைய கேள்விக்கு அதை புரிந்து கொண்டிருப்பீர்கள். இப்போ அந்த கேள்வியை கேட்டவர் மட்டுமில்லை, இது தொடர்பான பிரச்சனைகளுக்குள்ள பலர் இருப்பார்கள். இந்த வீட்டு கதவை பூட்டி இருக்கிறதா என்று மீண்டும் போய் பார்க்கின்ற இயல்பு பலருக்கு இருக்கின்றது, எனக்கு கூட இருக்கின்றது. இப்போ இந்த எல்லா விடயத்தையுமே ஒரு மன அழுத்தம் என்று சொல்லலாம். அது அடிக்கடி நிகழ்கின்ற பொழுது அல்லது மிக மோசமாக நிகழ்கின்ற பொழுது இப்போ உடனடியாக அதான் அது ஒரு நோயாக கருதி கொண்டு அல்லது இதை ஒரு கவுன்சிலர்கிட்ட போனால் நான் ஒரு நோயாளி என்று நினைக்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. இப்போ கவுன்சிலிங் வந்து ஒரு சாதாரண மனிதனுக்கும் தேவையானது உண்டு என்கின்ற விடயம் மக்களிடமான அந்த புரிதல் குறைவதே ஏன்? காரணம்
அதாவது பணம் ஈட்டினால் மட்டும்தான் அது பெறுமதியான ஒரு செயல்பாடு என்ற ஒரு தப்பான இது இருக்குது. அப்போ ஒரு பொழுதுபோக்கு எல்லாம் அதிகமாக சிலர் விரும்ப மாட்டார்கள். ஆனால் பொழுதுபோக்கு அவசியமான ஒரு விஷயமாக இருக்குது, அளவான பொழுதுபோக்கு. அப்பொழுது எங்களுடைய உடல் வந்து ஒரு சீராக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் மனம் அங்கே சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது, திசை திருப்பப்படுகின்ற பொழுது உடலுக்கு அது ஆரோக்கியமாக இருக்கு. அதுவும் கூட நாங்கள் ரிலாக்ஸாக இருக்கும்போது தான் எங்களோட உடம்பில் ஏற்படக்கூடிய சில காயங்களை வந்து உடல் மாற்றீடு செய்கிறதுக்குரிய நேரமாகவும் அது இருக்கு. இன்னொரு நேர் அழைப்பில் இருக்கின்றார். வணக்கம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. நான் ஜெமனிந்த கணேஷ் கேட்கிறேன். வணக்கம் கணேஷ், சொல்லுங்க. வணக்கம். இன்றைக்கு நீங்கள் எடுத்துக்கொண்ட விஷயம் ஒரு நல்ல ஒரு விஷயம். என்ன சொன்னால், இன்றைக்கு நிறைய புலம்பெயர்ந்த மக்கள்கிட்ட இருக்கிற நிறைய பிள்ளைகளுக்குள்ள நிறைய பிரச்சனை இது. இதில் நான் ஒரு 2 கேள்வி தான் இவர்கிட்ட கேட்க போகிறேன். முதலாவது கேள்வி வந்து, இந்த மன அழுத்தம்ன்றது ஒரு நோயா அல்லது இது ஒரு நோயாக இருந்தா இது வந்து ஒரு பரம்பரை நோயாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கா? அப்படி ஒரு சாத்தியம் இருக்குமா? அல்லது இது இங்கு நாங்கள் இங்கு ஒரு பெற்றோர்கள் பிள்ளைகளோட நடக்கிற விதத்தை வச்சு வரக்கூடிய ஒரு பிள்ளைகள் நாங்கள் இங்க பெற்றோர்கள் பிள்ளையோட நடந்துற விதத்தை வச்சு வரக்கூடிய ஒரு சம்பவமா? நீங்கள் கேட்கறது நல்ல கேள்வி. அதாவது அந்த நன்றி உங்களுடைய கேள்விக்கு நாங்கள் பேசுவோம். அப்போ கணேஷ் கேட்டது போல் நாங்கள் பார்த்தால் அழுத்தம் வந்து நாங்கள் முதல் பேசினது போல் வந்து அவசியமான ஒன்று. நான் காலையில் எழுந்ததும் ஆஃபீஸுக்கு நான் போயிடணும் என்ற ஒரு உந்துதலங்களுக்குள்ள ஒரு அழுத்தம் தருகிறது. அதுவும் நல்ல ஒரு அழுத்தம். ஆனால் அது இது வந்து எங்களுக்கு அதிகரிக்கும் போது, இப்போ நீங்கள்லாம் சொன்னீங்க ஆஃபீஸுக்கு வரும்போது வீடு பூட்டம் வந்து ஆஃபீஸில் தான் நிற்பீங்க நீங்கள். ஐயோ அங்கே என்ன நடக்க போகுது தெரியாது. அதெல்லாம் நாங்கள் பூட்டுறதான் மறந்துடுறோம். பிறகு நாங்கள் திருப்பி ஐயோ பூட்டினான்ற ஒரு பயம் வருது. அப்போ அங்கேயும் இங்கேயுமா ஊசல் ஆடுது எங்களுடைய மனம். அப்போ எவ்வளோ வேதனைக்குரிய அந்த மனதை நாங்கள் கஷ்டப்படுத்துகிறோம். இல்லை, அப்போ அது இப்போ ஒரு சாதா ஒரு குறிப்பிட்ட அளவு லெவலில் இருக்கின்ற வரைக்கும் அந்த இந்த மன அழுத்தம்ன்றது ஒரு தீங்கு தரக்கூடிய ஒரு விடயம் அல்ல. இந்த லெவலை தாண்டுகின்ற பொழுது அவர் கேட்குற இந்த மன அழுத்தம் என்ற ஒரு நோயா, இந்திய கல்யாண பலர் கேட்டு அப்படின்னா நோயாளியா என்ற கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது கணேஷ் பரம்பரை வருத்தமானு கேட்குறாரு. அப்படியெல்லாம் இல்லை. அதாவது கடத்தப்படுவதல்ல. நாங்கள் இங்கே டிவிக்கு வர முதல் பேசினது போல் குழந்தையில இருந்து நாங்கள் ஒரு கேமரா மாதிரி அப்பா அம்மா என்ன செய்யணும்ன்றதை ஃபோட்டோ பண்ணுறோம். அது சரியோ பிள்ளையோ நாங்கள் அதை எடுத்துடுறோம், எங்களுடைய வாழ்வாக அதை மாற்றிடுறோம். அப்போ அப்படித்தான் பெற்றோரிடம் இருந்து அது எங்களுக்கு வருகிற வழிய எங்களுடைய ஜீன்ஸ் நிறமூர்த்தங்களூடாக அது கடத்தப்படுவதில்லை. நல்லது. அந்த கருத்தோடு இன்னும் நாங்கள் நிறையவே பேசலாம். இந்த மன அழுத்தத்தை பற்றி பல கேள்விகள் இருக்கின்றது. ஒரு சாதாரணமாக வருகின்ற தலையடியில் இருந்து எங்களுக்கு வருகின்ற கோபங்களில் இருந்து ஏராளமான விடயங்கள் தொடர்பாக இந்த மன அழுத்தத்துடன் தொடர்படுத்தி பார்க்கின்ற பலரை நான் காண்கின்றேன். சாதாரணமாக நட்பு ரீதியாக பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது கூட நான் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அல்லது மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனாலே நான் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்ற குழப்பங்கள் பலரிடம் இருக்கின்றது. எனவே இந்த ஆற்றல் உணர்த்துணர் போன்றவர்கள் இது தொடர்பான விளக்கங்களை எங்களுடைய மக்களுக்கு எங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு கருத்து தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தமைக்கான காரணம். இப்பொழுது ஒரு சிறிய இடைவெளியின் பின்பு மீண்டும் சந்திக்கின்ற பொழுது ஆற்றல் உணர்த்துனர் யோசப் இங்கே இருக்கின்றார். எங்களுடைய பல கேள்விகளை அல்லது பல சந்தேகங்களை நாங்கள் பேசிக்கொள்ளலாம். இப்பொழுது ஒரு சிறிய இடைவெளியின் பின்பு மீண்டும் இந்த விசேட சந்திப்பு நிகழ்ச்சியோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம். இங்கே ஆற்றல் உணர்த்துனர் யோசப் அவர்கள் எங்களுடன் இருக்கின்றார். இந்த மன அழுத்தத்தை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த புலம்பெயர்ந்த தேசங்களிலே விரைவான வாழ்வியல் ஓட்டம் இயல்பாகவே எங்களிடம் ஒரு மன அழுத்தத்தினை கொண்டு வந்து விடுகின்றது. அது கணிசமாக எல்லாரிடமே அந்த மன அழுத்தம் வருகின்றது. ஆனால் வீதாசார அளவிலே அந்த மன அழுத்தம் மனிதனுக்கு இருக்க வேண்டிய அளவை விட அதிகரிக்கின்ற பொழுதுதான் சிக்கல்கள் ஏற்படுகின்றன. மன அழுத்தம் உடையவருக்கும் அவர் சூழ இருக்கின்ற மற்றவர்களுக்கும் இதனாலே பாதிப்பு வருகின்றது என்ற ஒரு விடயத்தை தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். இந்த பாதுகாப்பின்மை தொடர்பான ஒரு விடயம், ஒரு கேள்வி இருக்குது. இது ஒரு மன அழுத்தமான ஒரு கேள்வி. அதுக்கு முதல் ஒரு நேர் அழைப்பில் இருக்கின்றார். ஒரு அழைப்பை நாங்கள் பார்த்து கொண்டு போகிறோம். வணக்கம். வணக்கம். நான் சாம் சில்வஸ் பேசுறேன். வணக்கம், பேசுங்க.
நான் சாம் சில்வர்ஸ் பரிசீலனை பேசுகிறேன். 2 பேருக்கும் மாலை வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. நான் என்ன கேட்க வரேன்னு அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுகிற அந்த உத்திஸ் என்ற வருத்தம் அது மனநோயோடு சம்பந்தப்பட்டதா, அதற்கான மருத்துவங்கள் அல்லது எதனால இந்த வருத்தங்கள் ஏற்படுகின்றது, இது பரம்பரை வியாதியா, இதை எந்த வழியில குணப்படுத்தலாம், அவர்களுக்கு மாற்று வழிகள் என்ன மாதிரி என்று சம்பந்தமாக கேட்கிறேன். என்ன என்ன நோய் என்று சொன்னீங்கள்? உத்திஸ். இல்லை, நான் நினைக்கிறேன் இது ஒரு மருத்துவம் சம்பந்தமான ஒரு விடயம் தான். இவர் ஒரு ஆற்றல் கவுன்சிலர், உளவள துணையாளர். அப்போ சில கேள்விகளுக்கு மருத்துவம் சம்பந்தமான சில கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லக்கூடிய நிலையில இல்லை. ஆனால் இந்த பொதுவாகவே இந்த ஒருவருடன் பேசி ஒரு விடயத்தை பகிர்ந்து கொண்டு மனதில் இருக்கின்ற அந்த வலிகளை குறைத்துக் கொள்கின்ற அந்த விடயம் தொடர்பாக தான் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னும் பொதுவாக நான் உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டுமா இருந்தால், அன்பு ஒரு அந்த பிள்ளைக்கு நாங்கள் எவ்வளோ அன்பை கொடுக்குறோமோ அந்தளவுக்கு அந்த பிள்ளை தன்னுடைய நிலைமையிலிருந்து முன்னேறக்கூடியதாக இருக்கும். அதை வெறுத்து அதை தண்டிப்பதல்ல. அப்போ அதற்கு வித்தியாசமான மற்ற பிள்ளைகளை விட அதை வித்தியாசமாக நாங்கள் பார்க்கும்போது அந்த பிள்ளைகள் தலைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்படுது. நன்றி உங்களுடைய கேள்விக்கு. இல்லை, சில கேள்விகள் இப்போ மனதினாலே உடல் நோய் வருகின்றது, உடல் நோயாலே மனம் பாதிக்கப்படுகின்றது, இரண்டும் ஒரு சங்கிலி கோர்வையாக இருக்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது. அதில் நிறைய குழப்பம் இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் அது தொடர்பான ஒரு இன்னும் ஆழமாக மனநல வைத்தியர்கள் தொடர்பாக கலந்துரையாடுகின்ற பொழுது நாங்கள் எதிர்வரும் காலங்களிலே இந்த மனநலம் தொடர்பான விசேட மருத்துவர்களை இங்கே அழைத்து வருகின்ற பொழுது இன்னும் ஆழமாக பேசலாம். இது நாங்கள் சாதாரணமான வாழ்வியலிலே இந்த வலிகள் வருகின்ற பொழுது அல்லது மற்றவர்களினாலே நாங்கள் பழித்துரைக்கப்படுகின்ற பொழுது அல்லது அவமானம் செய்யப்படுகின்ற பொழுது வருகின்ற அந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பேசுகிறோம். இந்த ஒரு முக்கியமான விடயம் குடும்ப சூழலிலே அல்லது சமூக சூழலிலே அல்லது ஒரு தொழில் ஸ்தாபன சூழலிலே பாதுகாப்பற்ற ஒரு சூழலை உணர்கின்ற ஒரு நிலை ஒரு மன அழுத்தத்திற்கான ஒரு விடயத்துக்கு கொண்டு செல்லுமா? குறிப்பாக குடும்பங்களிலே மனைவியோ அல்லது பிள்ளையோ. ஆமாம், ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம்தான் சாம். அதாவது இப்போ ஒரு தகப்பன் குடிக்கிறாராக இருந்தால் அந்த பிள்ளைகள் அதை வெறுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் கவலைக்குரிய விஷயம் என்ன சொன்னால் அந்த சூழல் தான் அதுகள் பாதுகாப்பானதாக அதை கருதக்கூடியதாக சின்ன தொடக்கம் அது பழக்கப்பட்டதன் காரணமாக அவர்களுக்கு அது சாதாரண வாழ்க்கையாக தான் இருக்கும். அது ஒரு பிள்ளையான வாழ்க்கையா ஒரு நெருக்கடியான நிலையா தெரியும் இருக்கலாம். ஆனால் உள்மனம் அதைத்தான் வாஞ்சிக்கக்கூடியதாக இருக்கும். அதான் நான் முதலே கேட்டேன். இப்போ ஒரு 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 விதமான பாதக சூழலுக்கு பாதிப்பான சூழலுக்கு பழக்கப்பட்ட ஒரு குழந்தை அதை தவிர்ந்த ஒரு பாதுகாப்பான சூழலுக்கு வருகின்ற பொழுது அதை ஒரு பாதுகாப்பற்றதாக கருதுமா? அது ஒரு வகையான மன அழுத்தத்தினுடைய பின்னணியா? ஆமாம். இப்போ அந்த குழந்தை என்ன செய்கிறது என்று சொன்னால், நான் ஒரு பெண் பிள்ளையாக இருந்தால் நான் ஒரு குடிக்கிற ஆளை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் என்று அவ சொல்லுவா. அப்பா குடிக்கிறபடியா? ஆனால் கடைசியாக பார்த்தால் அவ கட்டுறது ஒரு குடிக்கிற ஆளாக இருக்கும், அதிகமாக இருக்கலாம். அதாவது இந்த குடும்பத்தில் சாஃப்டான பிள்ளைகள். அதே அப்படி குடிச்சாதான் பாதுகாப்பு அந்த பிள்ளை நினைக்குது. சொன்னா அவன் அதுக்குள்ளே தான் வளர்ந்துருக்கு. அவருக்கு வேறு சூழ்நிலை தெரியாது. அப்போ அந்த நேரத்தில் அப்பன் தாய்க்கு அடிக்கிற மாதிரியாக இவர் அடித்தா தான் அவருக்கு சந்தோஷமாக இருக்கும், அவர் பாதுகாப்பாக இருக்கும். அப்படியே இது ஒரு பொதுவாக நான் சிலவில் கொஞ்சம் பெருப்பிச்சு சொல்லலாம். ஆனால் இதுதான் பொதுவான இதாக இருக்குது. இல்லை, அடிக்கிறது அப்படி ஒரு பாதுகாப்பான சூழலாக கருதலாம். ஏனென்றா அவள் தாய்க்கு அடிக்கிறது தான் அப்பா அடிக்கிறது தான் அவள் பார்த்துருக்கு. அதான் ஒரு நார்மல் லைஃப். அப்போ அவருக்கு அடிக்காம இது பயமாக இருக்கும். ஐயோ இங்கே என்னுடைய கத்தானவன் விட்டுட்டு போயிடுவாரா அப்படின்னு ஒரு பிரச்சனை வருமா? அவர் நார்மலாக இருந்தால் வேறு யாரோடையும் போயிடுவார். அப்போ சில வேளை ஹஸ்பண்ட் நினைப்பார், இன்றைக்கு நான் கொஞ்சம் நல்ல பிள்ளையாக இருப்பேன் வீட்டில் பேசாமல் இருந்தால் அவங்களுக்கு பயம் பிடிச்சிடும். அப்போ அவங்க அப்போ இவருக்கு வேறு எதுவும் தொடர்பு வந்துட்டு அதான் வேறு எங்கே யோசிச்சுட்டு போய் தேவையில்லாமல் கதையை கொடுத்து ஒரு அடி வாங்கினா தான் அவங்களுக்கு அது பாதுகாப்பான சூழலாக இருக்கும். இதுல யார் மன அழுத்தம்? அந்த குடித்துட்டு அடிக்கிற அந்த தந்தை மன அழுத்தத்துக்குரியவராக இருக்கிறாரா, அல்லது அவர் நார்மலா இருக்கின்ற பொழுது பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலா இருக்குன்னு நினைக்கின்ற மனைவி அல்லது பிள்ளைகள் மன அழுத்தத்துக்குள்ளே இருக்கின்றார்களா? அங்க ஒரு பாதுகாப்பற்ற சூழல்ல வாழ்றதன் காரணமாக தன்னுடைய அந்த பெண்ணுக்கு சரியான தொடர்பு இல்லை, தன்னுடைய தனக்கு இல்லை. அப்போ இல்லாத போது மற்றவர்களோட ஒரு நல்ல உறவுக்குள்ளே வைப்பது கஷ்டமா இருக்கு. ஒரு நேர அழைப்பிலே. வணக்கம். ஹலோ. வணக்கம்.
ஹலோ வணக்கம் மிஸ்டர் சார். நான் இங்கே சுவிட்சர்லாந்து கதைக்கிறேன் சிவா. வணக்கம் சிவா. வணக்கம் கன்சல்ட்டுக்கு வணக்கம். என்னென்ன நான் ஒரு கேள்வி கேட்கணும். நாங்கள் வந்து ஃபேமிலி பிரிஞ்சு இப்போ ஒரு 9 years ஆகுது. எனக்கு 2 பிள்ளைகள். ஃபேமிலி பிரியக்குள்ள மகளுக்கு சின்னவளுக்கு வயது வந்து 6 வயது. அதுக்கு பிறகு அந்த பிள்ளை அப்பா அப்பான்னோட நிற்கிற பொம்பளை பிள்ளை. ஆனால் பையன் மூத்தவனாகவும் பிரச்சனை இல்லை. இவந்த பிள்ளை வந்து மன அழுத்தத்தால பாதிக்கப்படுமா? ஏன்னா அந்த பிள்ளைக்கு ரிமெம்பரன்ஸ் குறைவா இருக்குது. இப்பவும் அந்த சாப்பிடியாமாண்டு டெலிஃபோன்லாம் கதைக்கிறது இடத்துல போய் பார்த்துட்டு வரலாம் பிள்ளைய என்ன டைம் வருவாள் வந்து போவாள். ஆனா அந்த பிள்ளைக்கு வந்து சில கேள்விகள் கேட்டா சாப்பிடியாமாண்டா ஓமாப்பா இல்லையாப்பா அப்படித்தான் கதைப்பாள். ஆனா நல்லா படிக்கிறதுல மட்டும் பிரச்சனை இல்லை. இதை வந்து மன அழுத்தம் மட்டும் சொல்லலாமா இன்னும் பாதிக்குமான்னு இருக்கா சொல்லுங்க ப்ளீஸ். அதாவது மன அழுத்தம் மட்டும்தான் பிரச்சனையாண்டு இல்லை. இங்கே ஒரு சமூக வாழ்வு அந்த அவர்கள் படித்து பெரிய பட்டம் பெறலாம். ஆனால் ஒரு சமூக வாழ்வில் வந்து அவைக்கு தங்களை கவனிக்கக்கூடிய ஒரு ஆற்றல்ல அவை இழந்துருவினோம். அப்போ மற்றையெல்லாம் நார்மலாக இருக்கும். சிலவில் அவங்க கட்டுறாக்கள் பயங்கரமான ஆக்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்க டாக்டராக ஆயிடுவாங்க, இன்ஜினியர் ஆயிடுவாங்க. ஆனால் ஒரு எதிர்ப்பை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவர்களுக்கு இருக்கும். அதை உணர்த்த வேணும். அவர்களிடம் இருக்குது. ஆனால் அவை தங்கள்கிட்ட இல்லை என்ற நினைக்கிறோம். என்ற அவங்க சூழல் அப்படியா எங்கே காயம் வந்தேன்னு எங்களுக்கு தெரியாது. அப்போ அவர் நான் சொல்கிறார் அவர்கள் பிரிஞ்சதால தாயினுடைய அணைப்பு அங்கே இல்லாமல் போனது காரணமாக இருக்கலாம். இன்னொரு பிள்ளைக்கு அது பிரச்சனையாக இருக்காது. ஏன்னா அந்த முதல் பையனுக்கு அது அவருக்கு இருக்குது. ஆனால் அவர் அதை சுதாகரிச்சிட்டார். வாழ முடியலை. அப்போ ஒருத்தர் தன்னுடைய இருக்கிற அந்த அதை முறியடித்து கொண்டு செல்வதற்குரிய ஆற்றலை எவ்விதமாக பிரயோகிக்கின்றார் என்பதை பொறுத்து தான் அவருக்கு மன அழுத்தத்தினுடைய அளவுகளை நாங்கள் தீர்மானித்துக் கொள்ளலாம். ஆமாம், அது சொல்லலாம். சொல்லுவேன் இப்போ எனக்கு பிரச்சனையாக இருக்கிறது உங்களுக்கு அது பிரச்சனையாக இருக்காது. இப்போ அதுதான் பிரச்சனை. இப்போ டாக்டர்ஸ் ஒரே மருந்தை கொடுப்பாங்க ஒரே வருத்தத்துக்கு. இங்கே மன அழுத்தத்தில் ஒரே மருந்தை கொடுக்கல. அதுதான் ப்ராப்ளம். இன்னொரு நேருடைய அழைப்பையும் நாங்கள் எடுத்துக்கொண்டு இன்னொரு முக்கியமான விடயத்தை பற்றி நாங்கள் பேச வேண்டும். வணக்கம். 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 யார் பேசுறீங்க? நான் வந்து பிரான்ஸ்லேருந்து சகல பேசுகிறேன். வணக்கம். சொல்லுங்க, கதைங்க. என்ன சொன்னால் நான் வந்து 8ஆம் ஆண்டு பிரான்ஸுக்கு வந்தேன். சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க, கேட்குது, சொல்லுங்க. 8ஆம் ஆண்டு பிரான்ஸுக்கு வந்தேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 24 வருஷமாக ஒரு செக்யூரிட்டி கார்டில் வேலை செய்கிறேன் ஒரு கடையில். எனக்கு வந்து கல்யாணம் வந்து இந்த கேமராவில் வந்து கேமரா வீடியோவில் வந்து இருக்கைக்குள்ள வந்து ஒன்றும் இல்லை. எலும்பி நடந்து போய்க்க காலில் இருந்து கீழெல்லாம் முறைக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியாமல் இருக்குல்ல. தொடர்ந்து தொலைக்காட்சி பார்த்துட்டு எழும்பி போய்க்குள்ளையா? நான் வந்து கேமராவெல்லாம் முக்கியமாக இருக்கலாம். கூடுதலாக வேலை கேமரா கேமரா வந்து செவியம் பண்ணி கொண்டு கேட்க வந்து எனக்கு வந்து காலெல்லாம் முறைக்குது கீழே. அப்புறம் வந்து ஒரு இடத்துல போய் இருக்கைக்குள்ள வந்து ஓகே. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. இப்போ அதாவது எங்களுடைய நரம்பு மண்டலங்கள் வந்து 2 வித்தியாசமான இது இருக்குது. அதாவது நாங்கள் ஒரு வேலை செய்யும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் நாங்கள் செய்யும்போது ஒரு விதமான நரம்பு வேலை செய்யுது. அப்போ எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு இல்லை பிரச்சனை இருக்குன்னு. ஏன்னா அது புஷ் பண்ணி எங்களை வேலை முடிச்சிடுது. அதுக்கு பிறகு நாங்கள் டயர்டாகி ஒரு இடத்துல வந்து இருக்கும்போது மற்ற நரம்பு மண்டலம் அதாவது எங்களுடைய மைய நரம்புகளில் வந்து அது வேலை செய்யுது, எங்களை இளைப்பாறை செய்யுது. அப்போ அவர் இளைப்பாறை இருக்கும்போது தான் அது அவருக்கு பெரிய அளவில் தெரியுது. மற்ற நேரத்தில் அவர் பயத்தின் காரணமாக அந்த தன் வேலையை முடிச்சிடும், வேலையை இழந்துடக்கூடாதுன்ற பயத்தில் வந்து அவர் அதை செய்து முடிச்சிடுறார். ஆனால் இது இப்படியே தொடர்ந்து போனால் ஒரு பெரிய பாதிப்பை அவருக்கு தரலாம். நல்லது. இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி, இந்த இப்போ நாங்கள் மன அழுத்தத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, நிறையுறி அந்த விடயங்களை பற்றி பார்த்தோம். இப்போ இதை குறைப்பதற்கான வழிவகைகள் இப்போ ஏன் நாங்கள் ஊரிலேயும் இருந்திருக்கிறது இந்த மன அழுத்தம் எங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் அது இயல்பாகவே அதற்கான சிகிச்சையை பெற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு சமூக சூழல் இருக்கின்றது இல்லையா? இங்கே புலம்பெயர்ந்த சூழலிலே அதிகமாக இது வருவதற்கு என்ன காரணம்? பேசுவதற்கு ஆட்கள் இல்லாததா, அல்லது நம்பிக்கைக்குரியவர்களை கண்டுபிடிப்பது கடினமாக இருப்பது? என்ன நிலை புலம்பெயர்ந்த சூழலிலே மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறது காரணம்? ஆமாம், இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு வாழ்க்கை தரத்தில் அங்கே நாங்கள் வாழ்ந்தோம். 9 மணிக்கு வேலைக்கு போனோம், 5 மணிக்கு வீட்டை வர்றோம். அப்போ ஒரு ரூட்டீன், அதாவது ஒரு
ஒழுங்காக இருந்தது வாழ்க்கை. இங்கே ஷிஃப்ட் ஆகுது அப்படி. அப்போ நாங்கள் மக்களை சந்திக்காமல் விடுறோம். வீட்டில் இருக்கிறவனே இப்போ நாங்கள் சந்திக்கிறே இல்லை. அப்போ நாங்கள் மற்றது குளிரில் இருக்கிற காரணமாக வந்து வீட்டை பூட்டிகிட்டு இருக்கிறோம். நல்ல காற்று இல்லை, நல்ல வெளிச்சம் இல்லை. சூரிய வெளிச்சம் இல்லாட்டியே எங்களை அது டிப்ரெஷன் ஆகி கொண்டு போயிட்டோம். வின்டர் டிப்ரெஷன் எல்லாம் வர்றதுக்கு. அப்போ மற்றது வர்ற நேரத்தில் ஒரு பாட்டி இருப்பார், தாத்தா இருப்பார். அவர்கிட்ட நாங்கள் சில விஷயங்களை மனம் விட்டு பேசலாம். வீட்டு பிரச்சனை அதை சொல்ல இல்லைடாப்பா அப்படித்தான், நீ அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ஒரு ஆறுதல். நாங்கள் பகிர்ந்து கொள்ளும்போது எங்களோட பிரச்சனை பாதி ஆகிடுது. அப்போ அங்கே இயற்கையாகவே இருக்கின்ற அந்த பகிர்ந்து கொள்ளல் தான் இங்கே நாங்கள் செயற்கையாக இப்படி ஆற்றல் உணர்த்தினர் போன்றவர்களை நாங்கள் அணுக வேண்டிய தேவை இருக்குது. காரணம் நாங்கள் ஒரு கவலைக்குரிய இடத்துல இருக்கிறதால இதை செயற்கையாக செய்யப்பட வேண்டியதாக இருக்குது. அப்போ அது கட்டாயம் எங்களுக்கு தேவை. அதாவது மனம் சுரந்தால் தான் சித்திரம் வரையலாம் என்று சொல்லும்போது அது உடல் மட்டுமல்ல, மனம் அதில் சார்ந்திருக்கின்றதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னொரு நேர அழைப்பிலே. வணக்கம். வணக்கம் வணக்கம் சாம் அண்ணா. வணக்கம். அந்த உங்களோட இருக்கிற அண்ணாக்கும் வணக்கம். என்னன்னு சொன்னா அண்ணா வந்து சொன்னா நம்ம நாட்டில இருந்து இங்க வந்த அப்புறம் நாங்கள் ஒரு கலாச்சாரத்துல இருக்கிறோம், நம்ம பிள்ளைகள் வந்து ஒரு கலாச்சாரத்துல இருக்கிறாங்க. நம்மளோட பழகிற நண்பர்கள் வந்து எல்லாம் ஏமாத்தி இந்த ஒரு பொய் விஷயங்களை செய்கிறது எல்லாத்தையும் நான் யோசிக்கல. இது ஒரு மன வருத்தமா இல்லாட்டி என்ன இதுன்னு சொல்லி உங்கள்கிட்ட ஒரு கேட்போம்னு சொல்லி அடிக்கிறேன். அதாவது எங்களுக்குள்ளே ஒரு உலகம் இருக்கிறது, வெளி உலகம் வந்து கலாச்சாரங்கள் வந்து சொன்னா வேறுபட்டதா கிடக்குது. அங்கே ஒரு கலாச்சாரம், நாங்கள் அந்த கலாச்சார இங்க வந்து கலாச்சாரத்தின்படியே நாங்கள் நடக்கிறோம். நம்ம பிள்ளைகள் வந்து இங்க வேறு ஒரு கலாச்சாரத்தோட நடக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு சொல்லினா புத்திமதி சொல்லினாலும் விளங்குது இல்ல. நம்மளோட பழகிற நண்பர்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு தீங்கி செய்கிற நண்பர்களா இருக்குது. வீட்டிலையும் தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்க பிரச்சனையால கிடக்குது. அதால இது ஒரு மன கவலையும் இதாயும் கிடக்குது. அதை உங்கள்கிட்ட ஒரு கேட்டு அறிந்து கொள்வோம் என்று அடித்தேன். அப்போ சாம் இந்த அண்ணா நிறைய பிரச்சனைகளை சொல்றாரு. அதில் மெயினாக 2 பிரச்சனையை பார்த்தால் ஒன்று நண்பர்களால் ஏற்படுறது. அது நாங்கள் ஒரு பக்கம் வச்சுட்டு பிள்ளைகளை நாங்கள் இந்த இரண்டு முரண்பட்ட கலாச்சாரங்கள் நடுவிலே வாழ்கின்ற ஒரு பிரச்சனை தான். அப்போ இதில் நாங்கள் தான் வளைஞ்சு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அந்த பிள்ளைகளை நான் இங்கே கொண்டு வந்து வளர்த்துட்டு அங்கே இருக்கிற மாதிரி வாழுங்கன்னு சொன்னால் கண்ணால் காணாத ஒரு சூழலை நாங்கள் வளர சொல்லி அது மற்றது ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே மற்ற பிள்ளைகள் தங்களை வெறுத்துடக்கூடாது, தங்களை ஒதுக்கிடக்கூடாதுன்ற பயம் அவங்களுக்கு இருக்குது. அப்போ அவங்க ரெட்டை வாழ்க்கை வாழ தொடங்கிடுவாங்க சின்ன வயசில். இப்போ இவற்றை பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் என்ன செய்ய வேண்டாம், அவங்களுக்கு இவரை பற்றி கவலை இல்லை. தங்களோட சகாக்கள் தங்களை ஒதுக்கிடக்கூடாது, தான் வாழ்கின்ற அந்த சமூகத்தோடு இயைந்து வாழக்கூடிய ஒரு நிலைக்கு வருவது இயல்பு தானே. அப்போ அந்த ஒரு பிரச்சனையில் வந்து நாங்கள் அவங்கள புரிஞ்சு கொள்ள வேண்டியதாக இருக்குது. இப்போ முந்தையெல்லாம் ஒருத்தர் கேட்டார், இந்த தலையிலெல்லாம் துணி கட்டி கொண்டு வர்றாங்க பையங்கள், அந்த கருத்த பிள்ளைகளை போல. அவன் கருத்த பிள்ளையை பார்த்து தான் படிக்கிறான். எங்கிற ஆக்கள் அதுக்கு அவங்களுக்கு மாடலாக யாரும் பெருசாக இல்லை. அப்போ அவனுக்கு அதுதான் பெருசாக தெரியுது. என்ன அப்போ அவனோட வெள்ளக்காரன் சேர்க்க மாட்டான்ல, அப்போ இவங்க சேர்க்குறாங்க. அப்போ அவங்களோட சேர்ந்து போகக்கூடியதாக இருக்குது. அப்போ சிலதுகள் நல்ல விஷயங்களாக இருக்குது கலாச்சாரத்தில். சில விஷயங்களில் வந்து நாங்கள் அப்போ நல்லதை எடுத்துக்கொண்டு நாங்கள் சிலதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம். இல்லை, அவர் கேட்டுக்கின்ற இன்னொரு விடயமும் மிக முக்கியமானது. குறிப்பாக இங்கே இப்போ நாங்கள் ஊர் சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் விட்டு வருகின்ற பொழுது பிள்ளைகள் கூட ஒரு எங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் அடுத்த சந்ததிக்கும் இடையில் இந்த கலாச்சார இடைவெளி சந்ததி இடைவெளி தொடர்பான பிரச்சனை இருக்கின்ற பொழுது இயல்பாகவே மனிதர்கள் தேடுகின்ற ஆறுதல் வந்து நண்பர்களிடமும் சக ஊரை சேர்ந்தவர்களிடமும் அல்லது கூடி பணியாற்றுகின்ற இடங்களில் இருப்பேன். ஆனால் இப்போ அவர் சொன்ன அந்த கேள்வி மாதிரி இந்த நாங்கள் அமைக்க விரும்புகின்ற இந்த உறவுகளை சார்ந்தவர்கள் துரோகம் செய்கின்ற பொழுது அல்லது ஒரு எதிரிகளாக மாறுகின்ற பொழுது அல்லது முதுகிலே குத்துகின்ற பொழுதோ அல்லது கூட இருந்து எங்களை சங்கடத்திலே மாட்டுகின்ற ஒரு விடயத்துக்கு இருக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற
விடயம் பற்றி அவர் பேசினார். அது மிக முக்கியமானது. என்றால் இதை இந்த மூத்த சந்ததி என்று முதலாவது சந்ததி என்று சொல்லப்படுகின்றவர்கள் இந்த ஆறுதலுக்காக தங்களுடைய நட்பு வட்டங்களை நாடுகின்ற ஒரு விடயத்திலே ஏமாற்றப்படுகின்ற பொழுது இந்த பிரச்சனை வருகின்றது. நாங்கள் கூடுதலாக மென்மையாக இருப்பவர்கள் இங்கே பாதிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கூடுதலாக மக்கள் சுயநலம் கூடுதலாக இருக்கு. அவர்களுக்கு அன்பு காட்டுவதை விட மற்றவர்களிடமிருந்து பெற வேண்டும் என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. இப்பொழுது நான் பிரச்சனையோட வர்றேன் சாம். நீங்கள் உங்களோட பிரச்சனை என்னட்ட சொல்லாமல் தான் பார்ப்பீங்க. நான் என்ன நினைப்பேன், ஒரு சாமோட கதைச்சு நான் அப்போ எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கிற காரணமாக அந்த ஒரு பிரச்சனை இருக்கிறது. அப்போது எங்கட பேச்சை கேட்கறதுக்கு மற்ற ஆட்களுக்கு டைம் இல்லை. இப்போ அவனே யாரோ ஒருத்தன் சொல்லணும். அப்போ அவன் என்ன, அவன் நாளாந்த வாழ்க்கைக்காண்டி இன்னொருத்தனை சுரண்டுறதுக்கு அவன் தயாராக இருக்கிறான். இன்னொருத்தனை சுரண்டுறதுக்கு இன்னொருத்தனை விழுத்துறதுக்கு. அப்போ நாங்கள் எங்களுடைய நண்பர்களை தெரிஞ்செடுக்கும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்களை தெரிந்திருக்கும் பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். தெரிந்தெடுத்த நண்பர்கள் தொடர்பாக வாழ்வு ஓட்டத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். பல விடயங்களை குறிக்கலாம். ஒரு இறுதியாக ஒரு விடயம் நான் பேச வேண்டும் நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்பதாக சுருக்கமாக இதை குணமாக்கல் தொடர்பாக அல்லது இதை மாறிக்கொள்வது தொடர்பாக பேசுகின்ற பொழுது மருந்துகள் அல்லது ஆற்றல் உணர்த்தினர்களுடைய விடயம் அதுக்கு அங்காலே போகின்ற பொழுது இந்த மருந்துகள் மட்டும் ஒரு மனிதனை மாற்றுவதற்கு, இந்த மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவனை மாற்றுவதற்கு போதுமானதாக இருக்கின்றது அல்லது அவனை சார்ந்த சமூக குழுமமும் அதுக்கு உதவி செய்ய வேண்டுமா? நிச்சயமாக சூழல் நல்லதாக இருக்கும். ஏனென்றால் அங்கே மருந்தை கொடுத்து சுகப்படுத்திட்டு திரும்பவும் கொண்டு வந்து அதே சூழ்நிலை விடும்போது ஒரு காயம் இருக்கிறது. நாங்கள் தடியால் தட்டி அதை பெருப்பிக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த காயம் பெருகிறது. அதே மாதிரி அவர்களுக்கு சாணுகளை முழன் சறுக்கிற கதையாகிடுது. மருந்தால் மட்டும் குணப்படுத்தக்கூடியது இல்லை. அதாவது இன்னொரு விஷயம் நாங்கள் பார்த்தேன்னு சொன்னால், எங்களுக்கு நாங்கள் வளர எங்களுடைய உடல் பரிமாணத்தின்படி தான் வளருது. கவலைக்குரிய விஷயமா மனம் அப்படி வளர்றே இல்லை. எனக்கு இப்போ 30 வயசு 50 வயசாக இருக்கலாம். ஆனால் என்னுடைய மனம் 5 வயசில் எங்கேயோ லோக்கா போயிடுது. ஒரு இடத்துல வளர்ச்சி அதுக்கு அங்காலே இல்லை. அப்போ நான் என்னுடைய பழக்க வழக்கங்கள் என்னுடைய மற்றவர்களோட நான் பழகும் விதம் 5 வயது குழந்தை மாதிரி தான் இருக்குது. அப்போ நாங்கள் அங்கே போய்த்தான் அவரை கொண்டு வரணும். அப்போ இதற்கு தான் அந்த ஆற்றல் உதவி அளிக்க வேண்டும். ஆமாம், சமூகம் நிச்சயமாக. என்ன சொன்னால் இப்போது அந்த ஒரு கணவனுக்கு இப்போ பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அந்த மனைவியும் பாதிக்கப்படுறா, அவருடைய வாழ்க்கையும் அங்கு தொலைகிறது. அப்போது அவவும் கவுன்சிலிங்குக்கு போய்த்தான் தன்னை அந்த சூழ்நிலைமை சரிப்படுத்த வேண்டியதாக இருக்குது. இவருடைய பிரச்சனையின் காரணமாக அவருக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ இவர் ஒரு சனிக்கிழமை ஒரு வழியில் போகாமல் இருந்தால் அவருக்கு போக வேணும். அப்போ வீட்டில் அவங்க அடையப்படுறாங்க. நல்லது, நன்றி. இவ்வளவு நேரம் இந்த கருத்துக்களை எங்களுடன் பயந்துணர்வுக்கு நன்றி. ஒரு விடயம் சுருக்கமாக நாங்கள் பார்த்தால், ஒரு புன்னகை, ஒரு அன்பான பேச்சு, ஒரு அழகான புன்னகை இல்லாத பொழுது, புன்னகை நிராகரிக்கப்பட்ட இடத்தில் யுத்தம் தொடங்குகின்றது என்று சொல்கிறார்கள். எனவே மன அழுத்தம் ஒரு புன்னகை நிராகரிக்கப்பட்ட இடத்திலும் ஒரு அன்பு மறுதளிக்கப்பட்ட இடத்திலும் தொடங்குகின்றது என்ற ஒரு கூற்றிருக்கின்றது. எனவே மதங்கள் சொல்வதைப் போல, தத்துவங்கள் சொல்வதைப் போல இந்த மருத்துவத்திலும் இறுதியாக அன்பும் ஆறுதலான அரவணைப்பான பேச்சுகளும் துரோகமற்ற வாழ்வுகளும் நட்பு வட்டங்களும் மிக முக்கியமானவை என்று கருதுகின்றோம். அந்த கருத்தோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். நேயர்களே, மீண்டும் புதிய ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளும் சாம் பிரதீபன். நன்றி.